ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றினா ஒரு சம்பவம், நிறைய சம்பவம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பு கேங், இந்த குரூப்பிசம் அப்படின்ற விஷயங்களை ஏன் நம்ம எல்லாரும் எதிர்க்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு குரூப்பிசம், இந்த அன்பு கேங் அந்த ஒரு விஷயத்தால் இன்றைக்கி வியானாக்கு ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லைனா அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தடைபட்டிருக்கு, கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காம போயிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்பால் என்ன பண்ணுறது, 5வது வாரமும் கனி வந்துட்டு இந்த நாமினேஷன் வந்து தப்பிக்கிறாங்க. இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு ஓட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் கேம்ன்றது என்னது, ஒரு வாரம் வீட்டிலையே இருக்கும்போது அவங்க வெளிப்படையாக அவங்கள விஷயங்கள்லாம் வரும், அதில் மனஸ்தாபங்கள் வரும், அதில் வந்துட்டு யாருக்கெல்லாம் முரண்பாடு வருதோ அவங்க நாமினேட் பண்ணுவாங்க, அவங்க மக்களை வந்து சந்திக்கணும், திரும்ப உழப்பணும். மக்கள் வந்து சரி போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க, நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம், இதுதான் கேமு. மக்கள் பக்கத்துலேயே நான் போகிறதுக்கு பயப்படுறேன், எனக்கு மக்கள் பக்கம் போகவே வேண்டான்னு சொல்லிட்டு இந்த கனி, இந்த ரம்யா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. 5வது வாட்டி இப்போ நாமினேஷன்ஸ் வந்து தப்பிக்கிறாங்க இந்த கனி. ஆல்ரெடி விக்கல் சிக்ரம் அவருமே 4 வாரமாக தப்பிச்சிட்ருக்காரு. அடுத்த வாரம் ஒரு வாரம்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக பூச்சி போட்டுருவாங்க நம்ம தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு முதல்ல பிளான் போட்டாங்க, விஜய் பர்வன் திவாகரும் கலையும் மேபி இருந்தாருன்னா அவரும் போடுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, இந்த கதை சொல்ல போகிற டாஸ்க் இன்னையோட முடிஞ்சுது. முடிச்சிட்டிங்களா அப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கதை சொல்ல போகிற டாஸ்க் எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாஸ்க்கு. அதை பார்த்து கண்ணீர் தாரையாக கொட்டும் நம்மளுக்கு. நான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்குக்கு வருஷம் என்ன பண்ணுவேன்னா 2-3 துண்டு டவல்லாம் வாங்கி வச்சுப்பேன். அதை பார்த்துட்டு நம்ம கண்ணில் தண்ணி வரும், உடனே நான் என்ன பண்ணுவேன், எடுத்து துடைப்பேன். கண்ணை தொடச்சி எதுக்கு 2-3 துண்டுனா நனைஞ்சி ஃபுல்லாக இதுவாகிடுது, அதை நம்ம பிழிய முடியாது. அதனால் வச்சுட்டு திரும்ப இன்னொரு தொண்டு அவ்வளோ கண்ணீர் வந்துட்டுருக்கும். ஆனால் இந்த வாட்டி தான் வந்துட்டு இந்த கதை சொல்ல போகிற டாஸ்க்கு படுமோசமாக போச்சு, மட்டமாக போயிடுச்சு. அதுவும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அவளே டங்குன்னு நம்ம வெள்ளைப்போடு பஸ்ஸு போகும் பாருங்க, அந்த மாதிரி போச்சு. ஜங்குன்னு வந்து இன்றைக்கி முடிச்சிட்டாங்க. ஆனால் முடிக்கும்போது எஃப்ஜே பண்ணாத பாருங்க ஒரு கலவரம். எஃப்ஜே வந்து நிறைய, அதாவது சின்ன வயசுலேயே இவ்வளோ விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கா. உண்மையிலே பெரிய விஷயம். அது கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த வயசில் இவ்வளோ விஷயங்கள், எனக்கெல்லாம் அவரோட டபுள் மடங்கு வயசுன்னு நினைக்கிறேன். நான்லாம் என்னத்தை இதுவரை சாதிச்சிருக்கேன். அவர் சின்ன வயசு இவ்வளோ பண்ணிக்காரு. தன்னம்பிக்கை ஜாஸ்தி, தலைக்கணத்தோடு இருக்குது. அதுதான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். சரிங்களா? எப்படியோ முடிஞ்சதுக்கப்புறமா பெஸ்ட்டாக வரவங்களுக்கு 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் முன்னாடியே சொல்லியிருந்தார். சரிங்களா? இப்போ வந்து அந்த விஷயங்கள் வருது. இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ ஒரே டைமில் முடிஞ்சிச்சுன்னா அந்த டைமில் யார் பீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா, பிடிச்சவங்க ஸ்டோரி சொன்னாங்கன்னா அதை வந்து ரசித்து கேட்போம். பிடிக்காதவங்க வந்து ஸ்டோரி சொன்னாங்கன்னா ரசித்து கேட்க மாட்டோம். இப்போ 3 வாரத்தில் பிடிச்சவங்க பிடிக்காதவங்களாம் கண்டிப்பாக 3 வாரத்தில் மாறி இருப்பாங்க. முன்னாடி விஜய் பார்வதியை வந்து திவாகர் பிடிக்கும், நடுவில் வந்து திவாகரை பிடிக்காது, திவாகருக்கு வந்து விஜய் பார்வதி பிடிக்காது, விஜய் பார்வதிக்கு வந்து திவாகரை பிடிக்காது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி வந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இவங்க வந்து வேணுன்ட்டுமே வந்து அதை டிலே பண்ணாங்களோ இந்த கதை டாஸ்க்கை, ஒரு சில பேர் வந்து காப்பாற்றணும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வச்சு அப்படின்னு நினச்சி டீம் பண்ணாங்களான்னு தெரியல. பட் எனக்கு தோணுது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபைனலாக வந்து முடிச்சாச்சு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் 2 பேருக்கு வரப்போது. பெஸ்ட்டு கதையாக யார் தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கலை, கனி, வியானா இவங்க தான் வந்தாங்க. இதில் டாப்பில் வந்து கலை வந்துட்டாப்புல. வந்து என்ன பிரயோஜனம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அவர் வீட்டில் இருந்துருவாரா, அவருக்கு தான் ஓட்டு கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அரோராவையும் கலையை வச்சு பார்த்தா அரோரா வந்து லவ் கண்டென்ட் கொடுப்பாங்க, இவர் ஒன்றுமே இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டென்ட் அவர்கிட்ட இல்லை. ஆனால் நல்ல திறமையான போட்டியாளர், நல்லா வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் சின்ன வயசில் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறது, ஓட்டு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட சரக்கு இல்லை, அதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு கலையை தான் வந்து ஃபஸ்ட்டாக தேர்ந்தெடுத்தாங்க. கனிக்கும் வியானாக்கும் வந்து டை ஆகுது, 5 ஓட்டுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி ஓட்டு போடுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, விஜய் பார்த்து ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. உங்களுக்கு எதுக்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் முடிவு பண்ணி சொல்கிறேன்னு அழகாக எடுத்து வச்சாங்க. ஆனால் கனி செம்மையாக வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் யார் கொடுக்கணுமோ கொடுங்கன்ட்டாங்க. ஏன்னா அப்படி பண்ணால் கண்டிப்பாக வியானா வின் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஏன்னா வியானா நேற்றே வந்து போடுன்னு போட்டாங்க. இப்போ வந்து வியானாவை எதிர்த்து இவங்களால் பேச முடியாது. சரிங்களா? அதனால் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஜகா வாங்கிட்டாங்க. இவங்களும் வந்துட்டு இது பண்ணல, வெறும் விஜய் பார்வதி மட்டும்தான் அந்த கருத்தை எடுத்து வச்சாங்க. மற்றவங்க யாருமே சொல்ல புஷ்ஷுன்னு போச்சு அந்த கருத்து. ஆனால் ஆணித்தனமாக வச்சுருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, போச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க, திரும்ப நிற்க வச்சு ஓட்டு போடுங்கன்றாங்க. அந்த அன்பு கேங் வர வரைக்கும் ஃபஸ்ட்டு பிரவீன்லேருந்து ஆரம்பித்து லீடிங்கில் யார் வியானா இருக்காங்க 6, இது நம்ம கனி வந்து 4 மொதல் இருக்காங்க. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வெறும் அன்பு கேங் மட்டும் தான் மீதி இருக்குது. அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி மீதி எல்லாமே வந்துட்டு வியானா பக்கம்,
அதுலேயும் 4 பேர் வந்து கனி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிக்குதுங்க. ரம்யா கனி, சபரி கனி, அப்புறம் யார் எஃப்ஜே கனி, அப்புறம் யார் இவர் வினோத் இப்போ புதுசாக ஜாயின்ட் ஆகிருக்காரு அவரு கனி. முடிஞ்சு போச்சு 8 ஓட்டு. என்னங்க இது அநியாயமாக தெரியலையா? இதைத்தான் வந்து முன்னாடியே பிளான் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எப்படியாவது நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நம்மளுக்குள்ளேயே போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நேற்று காலையில் பேசியிருந்தாங்க இந்த பொண்ணு ரம்யாவும் இந்த பொண்ணும். இப்போ இது மட்டும் முடிய போகிறது கிடையாது. இங்கே வந்து ஒரு குரூப் விஷயத்தை காமிச்சு இங்கே போட்டாங்க. இப்போ சப்போஸ் இந்த 4 பேரில் ஒருத்தர் நான் நேர்மையாக தான் விளாட்றேன், ஏன் சபரி நேர்மையாக தானே விளாட்றேன்னு சொல்கிறாரு, அவரு வந்துட்டு வியானாக்கு நான் என் ஓட்டை போடுறேன், ஒரு சேஞ்சு கொடுங்க, கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் கனிக்கு கொடுக்கணும், இல்லை ரம்யா கொடுக்கணும், இல்லை உங்களுக்குள்ளே கொடுத்துக்கணும். இதை தான் வந்து குரூப்பிசம் சொல்கிறாங்க. இதனால தான் நம்மளுக்கு பிடிக்க மாட்டுது. இது இங்கே மட்டும் கிடையாது, நாமினேஷன்லேயே அதே மாதிரி பண்ணிக்கிறாங்க. நாமினேஷன்ஸ்க்கு அப்புறமா அதுக்கு முன்னாடியே வந்து இந்த சூப்பர் டிலக்ஸில் 2 3 வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரும். அதுலேயும் வந்து அவங்களே வந்து இது பண்ணிப்பாங்களாம். அப்போ எப்படி இந்த விளையாட்டு சுவாரஸ்யமாக இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். மக்களை வந்து சந்திக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ பயம்னா, இவ்வளோ தொடர் நடுங்குறீங்க அப்படின்னா, அப்புறம் எதுக்கு நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரியல. மக்களோட சப்போர்ட்டால் தான் நீங்கள் இருக்க முடியுன்றது தான் இந்த தாரக மந்திரம். ஆனால் மக்களை சந்திக்கிறதுக்கே பயப்படுறீங்கன்னா அப்புறம் எப்படி? இதுலேயும் விக்கல் சிக்கரம்லாம் சுத்தம். வெளியில் ஸ்டேஜில் ஒரு இடத்துல வந்து சூப்பராக பேசியிருப்பாங்க. அந்த ஒரு அழகான வார்த்தை என்னென்னா, எல்லாரும் பார்த்துட்டு என்னங்க குண்டாயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன், ஆமாம் நான் குண்டாக தான் இருக்கேன், இப்போ என்ன உனக்கு அப்படின்னு. நல்லா இருக்குல்ல இது? எனக்கு தெரியும் நான் குண்டாக இருக்குன்னு தெரியும் எனக்கு, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? செமையாக இருக்குல்ல? இந்த மாதிரி வந்து இது மட்டும் இல்லை, அதே மாதிரி வந்துட்டு கிறிஸ்டினுக்கும் ஹிந்துக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். நான் இதெல்லாம் பார்த்தோன்னே பரவாயில்ல தைரியமாக இதெல்லாம் எடுக்கிறாரு. அப்போது நல்லா தைரியமாக பேசுவார்னு பார்த்தா காலையில் நல்லா குப்புறக்கப்படுத்திட்டார். இவர் குப்புறக்கப்படுத்ததை பார்க்கும்போது எனக்கு இந்த செந்தில் வந்துட்டு, அண்ணே இது என்னென்ன புல், இப்போனா ஆஃபு, இப்போனா காலு ஞாபகம் இருக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த படம் ஜென்டில்மேனில் ஸ்பூனிங் விளையாடுவாங்க. ஆப்போசிட்டில் ஒரு ஆண்டி இருப்பாங்க, இவர் இருப்பார். என்னடா பண்ணுறா, ஸ்பூனிங் விளாண்டுட்டுருக்குண்ணே. இப்படி இந்த ஸ்பூனில் வந்துட்டு அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு நெம்பி எடுக்கணும். எதே நெம்பி இங்கே வா, அந்த மாதிரி குப்புறக்கா படுத்துட்ருக்காரு. சரி ஏதோ முக்கியமான விஷயம் எடுப்பார் போல இருக்குது. பிக் பாஸ் வந்து வேறு சொல்லிட்டாரு. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி சொல்கிறாவோ இல்லையே சொல்கிறப்பட்டதே இந்த மாதிரி பண்ண போகிறாரு போட்டு நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஏங்க அவர் சொல்கிற மாதிரி என்ன நம்ம 24/7 எல்லாரையும் நீ கெட்டவன் நல்லவனா சொல்ல முடியுன்றாரு. 24/7 சொல்ல வேண்டாம், தூங்குற நேரத்தில் தூங்குங்க, சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் வருதுல்ல, அதில் சொன்னால் மட்டும் போதும். அதுலேயும் ஒருத்தரையாவது சொல்லுங்கன்னா எல்லோரும் கேட்குறாங்க. மற்றபடி உங்களை வந்துட்டு வேறு யாருமே எதுவும் சொல்கிறதில்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி 24 மணி நேரமும் நீங்கள் வந்து யோகியனாக இருக்கணும்னு யாருமே சொல்லலை. அப்படி இருந்திருந்தீங்கன்னா நேரம் நீங்கள் வந்து டாப்பில் வந்திருப்பீங்க. மக்களை செஞ்சுக்கிறதுக்கே பயப்படுறாரு. இதில் வேறு இன்னொரு பிட்டவர் போகிறார். இப்போ கனி அந்த அன்பு கேங் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க. இவர் யார், நம்ம விக்கல் சக்கரம் சுபிக்ஷாவை வேணா வச்சு ஒரு கேம் விளாட்றாரு. என்கிட்ட வந்து பார்வதி கேட்டுச்சு 4 வாரம் நீ நாமினேஷனில் வரலன்னு. அடுத்த வாரமும் பார்வதிக்காகவே நம்ம என்ன பண்ணோம், நாமினேஷன்ஸ் வாங்கி 5வது வாரம் சொல்லணுமா. நீங்கள் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களாம் வேறல சுப்பிட்டு போவாங்க. நல்லா சூப்பராக ஏமாத்துறாரு, நல்லா ஏமாத்துறாரு. அதே மாதிரி ஒரு டைரக்டர்னு தெரியும், அவர் டைரக்ஷன் பண்ணுவார்ல. வேணா கிட்ட சொல்கிறாரு, வேணா நீ எஃப்ஜேவை லவ் பண்ணு, சூப்பராக ஹிட் ஆகுமா. இப்படி வந்துட்டு எல்லோரும் கோத்து விட்டு கொளுத்தி விட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். சூப்பர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி போக நம்ம பார்த்துட்டு தானே இருக்க போகிறோம். சரி ஓகே, இந்த விஷயத்தை விஜய் சேதுபதி அவர்கள் நாளைக்கு எடுத்து இதை வந்து செம்மையாக பண்ணணுன்றது என்னோட கருத்து. அதே மாதிரி நேற்று ஒரு டாஸ்க் நடந்தது பார்த்தீங்களா, யாரா அந்த பையன், அதில் பெரிய ஒரு அநீதி தான் நடந்திருக்கு. எல்லாரும் வந்து இஷ்டத்துக்கு வந்து விஜய் பார்வதி நாளைக்கு நம்ம எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் அவர் இந்த டாஸ்க் எடுத்துகிட்டு விஜய் பார்வதி திவாகர் இவங்களை தவிர்த்து இப்போ சொல்லுங்கள் இந்த பேப்பரில் இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் யார் அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சாருன்னா அது மாசாக இருக்கும். அங்கே விஜய் சேதுபதி அவர்களுக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப் வைக்கலாம். நடக்குமான்னு தெரியல. நல்லா நடந்தால் செம்ம மாசாக இருக்கும். சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதேமாதிரி எஃப்ஜே வந்து செம்மையாக வந்து அவரோட கதை மூலமாகவே விஜேஸ் அவர்களுக்கும் அவங்களோட சன் அவர்களுக்கும் உள்ள நெருக்கமான விஷயத்தையும் சொல்லியிருந்தார். யாரெல்லாம் பார்த்தீங்கன்றத சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் நண்பர்களே.